அரசியல் திடம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்காக விளம்பர காத்திருக்கிறது. அந்த வகையில் முதல் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் எதிர்கொள்ளும் பொது தேர்தலும். இலங்கை அரசியலில் ஆட்டம் காண வைத்தவர் அப்படின்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். இவருடைய சாம்ராஜ்யத்தை மைத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைதியான நபரை கொண்டு தகர்த்தெறிந்தது அமெரிக்கா என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகிறது. ஆக உலகில் தன்னுடைய சொல் கேட்காத எவராக இருந்தாலும் அவருடைய ஆட்சிக்கு பொருத்தமற்றவர் என்பதுதான் அமெரிக்காவின் நிலைப்பாடு அப்படின்றது பல அரசியல் அவதானிகளின் விசனம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இதனுடைய தாக்கங்களை கடந்த சில ஆண்டுகளாக கண்கூடாக இருக்கக்கூடிய நிலையில் லிபியா, சிரியா போன்ற நாடுகளின் பட்டியலில் தான் மஹிந்த ராஜபக்ஷவும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் எழுந்திருக்கிறது என்ற விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். விடுதலை புலிகளை அழித்தவர் என்ற பெருமை தனக்கிருப்பதால் சிங்கள மக்களின் செல்வாக்கு அத்தனையும் பெற்று தான் முடிசூடலாம் என்று எண்ணிய மஹிந்தவின் எண்ணங்கள் அவரை எல்லையற்ற கனவுகளுக்கும் மிடுக்கான பேச்சுக்கும் வழிவகுத்தது எனலாம். தமிழினத்தை மிக கொடூரமாக கொன்றளித்த கொடூரத்தை சற்றேனும் நினையாமல் இந்தியாவையும் அமெரிக்காவையும் ஓரம் கட்டி சீனாவின் பேச்சுகளுக்கு செவிசாய்த்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்பது யாவரும் அறிந்ததொன்றே. இவை யாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாகவே அமெரிக்கா பல முனைப்புகளோடு செயல்பட ஆரம்பித்தது எனலாம். இதற்கும் மேலாக இன்றைய பிரதமராகவும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்த ரணில் விக்ரமசிங்கவிற்கு அமெரிக்காவில் 1 மாத காலத்திற்கு மேலாக இதற்கான பயிற்சிகள், போதனைகள் வழங்கப்பட்டதாக மேற்குல செய்திகள் குறிப்பிடுகின்றன என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆக அமெரிக்கா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கின்றது. ஆனால் வெளியில் தெரியாதவாறு முடிவு. அமெரிக்காவின் முயற்சி மஹிந்தரை ஆட்சியில் இருந்து அகற்றுவதல்ல, சீனாவை இலங்கை விட்டு விரட்டுவதே அதனது இலக்கு. சீனாவை விரட்டுவதனால் மஹிந்தரை விரட்டியாக வேண்டும். மஹிந்தர் இருக்கும் வரை இலங்கையில் இருந்து சீனாவின் ஒரு துரும்பை கூட அமெரிக்காவால் தகர்க்க முடியாது என்பது உண்மை. பல சிந்தனையில் ஆழகிறங்கிய அமெரிக்கா தன்னுடைய உறுதியான முடிவுக்கு வந்ததாகவும், விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்கு எவ்வாறு மஹிந்தவுக்கு ஒத்தாசை வழங்கியதோ, எவ்வாறு திட்டங்களை வகுத்ததோ அவ்வாறு இப்போதும் நிகழ்த்தப்படுகிறது, இப்படியெல்லாம் பலருடைய கருத்தாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டியும் பாருங்கள். அதாவது யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய சொந்த மண்ணை முத்தமிட்ட மஹிந்தரை 10 ஆண்டுகள் கழித்து சொந்த மண்ணுக்கு கண்ணீரோடு அனுப்பி வைத்தது அமெரிக்கா தான் என்று ஆணித்தரமான கருத்துக்களை கூட பலர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக உலகில் எவரும் எதிர்பார்க்காத சரிவு இது என்று கூட நாங்கள் சொல்லலாம். இந்த சரிவிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் என்பதில் மிகவும் நுணுகி ஆராய்ந்து கொண்டிருந்தவர் பொது தேர்தலில் களமிறங்குகிறார் மஹிந்த ராஜபக்ஷ என்ற விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் சுட்டிக்காட்டலாம். இந்த ஒரு விடயத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியது, அதாவது இலங்கை வரலாற்றில் வித்தியாசமானது இப்படியெல்லாம் பேசப்படுகிறது. அதாவது புதுசு இப்படியெல்லாம் சொல்றாங்க. அதாவது பாருங்கள், இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவதுதான் இந்த புதுது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு வரலாறு இல்லை என்றும், ஆக இப்படி இருக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பொது தேர்தலில் களமிறங்குவேன் என்று சொல்லும் போதே அமெரிக்கா சுதாகரித்துக் கொண்டு விட்டது அப்படின்ற ஒரு கூற்றம் காணப்படுகிறது. ஆகவே தன்னுடைய திட்டத்தை சரியாக தான் வகுத்து வைத்திருக்கிறது என்பதை இப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தேர்தலில் களமிறங்க அனுமதிக்குமாறு மைத்திரிக்கு தெரிவித்ததில் இருந்து புலனாகிறது என்றொரு கூற்றம் காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு இந்நாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் பதவியோ அல்லது வேறு எந்த சிறு அரசியல் விடயத்தையோ பகிர்ந்து கொள்ள தயார் இல்லை என சூசகமாக மொழிகிறார். இது பல்வேறு மட்டத்தில் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது எனலாம். இந்நிலையில் நாம் பார்த்தோமேயானால் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியில் இருந்து தூக்கி வீசப்பட்டாலும் பெரும்பாலான சிங்கள மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது. காரணம், விடுதலை புலிகளை அழித்து விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக மஹிந்தவை கொண்டாடுகிறார்கள். இதில் இன்னொரு கூற்றும் காணப்படுகிறது. யாதெனில், விடுதலை புலிகளை அழித்தொழித்த பெருந்தலைவர் நீங்கள் என்றாலும்
உங்களுடைய குடும்ப ஆட்சிக்கு நாம் ஒருபோதும் வழிகொள்ள மாட்டோம் என்று கூறும் சிங்கள மக்களும் இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் நாம் கோடிட்டு சொல்லலாம். இந்த நிலையில் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவை வீட்டுக்கு அனுப்பிய கடவுள் அவர் மீண்டும் அதிகாரத்திற்கு வர இடமளிக்க மாட்டார் என ஜோதிடர் இந்திய தொட்டவத்த ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி ஆருடங்களை வெளியிட்ட கண் பார்வையற்ற ஜோதிடர் இந்திய தொட்டவத்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைவார் என்பதை உறுதியாக கூறியிருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைவார் என்று பகிரங்கமாக ஆருடம் கூறிய ஒரே ஜோதிடரும் இவரே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பல சிக்கல்களை எதிர்கொள்கிறார் மஹிந்த என்பதே நிதர்சனம். இந்த நிலையை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், ஐக்கிய தேசிய கட்சியும் ரணிலையும் மேற்குலகு மைத்திரியையும் அதிகம் நேசிக்கிறார்கள். ஆக ரணில் மீண்டும் புதிய அரசாங்கத்தை அமைத்ததாலேயே இலங்கை சர்வதேச ரீதியில் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை வெட்டி வேட்டையாட மைத்திரியால் முடியும் என்று கூறப்படுகிறது. ரணில் ஆட்சியில் இருந்தால் அமெரிக்கா இந்தியாவின் சொற்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார் எனவும், எனவே மஹிந்தவுக்கு இப்பொழுது அனுமதி வழங்கப்படுவதே சிறந்தது என்பதை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது. அதன்படி மைத்ரி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற கூட்டம் இருக்கிறது. இந்த நிலை ஒரு புறம் இருக்க பாருங்கள், மஹிந்த ராஜபக்ஷவிற்கு உளவியல் ரீதியான பல தாக்குதல்களும் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து எப்படி மஹிந்த மீண்டு வரப் போகிறார் என்பது கேள்விக்குறி என்ற கூற்று இருக்கிறது. அது மட்டுமில்லாது அமெரிக்காவினதும் மைத்திரி ரணிலினதும் கனவினை அவர் நாடாளுமன்றம் புகுந்து சிதறடிப்பாரா, அல்லது 2 தடவை, அதாவது பாருங்கள் 10 வருடம் ஜனாதிபதியாக இருந்துவிட்டு நிறைவேற்று அதிகாரங்களை பயன்படுத்தி மன்னாதி மன்னராக இருந்துவிட்டு நாடாளுமன்றத்திற்குள் சென்று சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பல அவமானங்களை வரலாற்றில் சந்திக்க போகிறாரா என்பது எல்லாத்தையுமே நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த தேர்தல் நிச்சயமாக எங்களுக்கு புலப்படுத்திவிடும். அதுவரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாம் அரசியல் தடத்தில் ஆழ பதிவு செய்து கொள்ளலாம். அரசியல் தடத்தில் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது அரசியல் அலசல். இன்றைய அரசியல் அலசல் பகுதியில் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம், காமராஜரும் அவருடைய ஆட்சியை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது பாருங்கள், மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் தமிழகத்தில் நடந்தது என்றால் அது காமராஜர் ஆட்சியில் என்று கூறியவர் அப்படின்னு சொன்னால் தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னால் அது மிகை கிடையாது. அதாவது உண்மையில் காமராஜர் ஆண்டு அந்த 9 ஆண்டுகளில் தமிழகத்தில் என்ன நடந்தது, ஏன் வரலாறு தெரிந்தவர்கள் இன்றைக்கும் அதை பொற்கால ஆட்சி என்று கூறுகிறார்கள். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தமிழக அரசின் 2014-15 ஆண்டுக்கான மொத்த பட்ஜெட் தொகை என்றால் 1.27 லட்சம் கோடியாக இருக்கிறது. ஆனால் காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய 1954 தொடக்கம் 55 மொத்த பட்ஜெட் தொகை எவ்வளவு தெரியுமா? 47.18 கோடி என்று சொல்லப்படுகிறது. அவர் பதவி விலகிய போது 1962 1963 121.81 கோடியாக இருந்ததாம். ஆக அன்றைக்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஏழை தேசமாக இருந்தது. இப்படிப்பட்ட பின்னணியில் தான் மகத்தான காரியங்களை காமராஜர் தன்னுடைய ஆட்சியில் மேற்கொண்டிருக்கிறார் என்றால் மிகையல்ல. அவருடைய சாதனைகளை படிக்கும் முன் அன்றைய தமிழகத்தின் இந்த மொத்த நிதி ஆதார பின்னணியை நாங்கள் கருத்தில் கொள்வது மிக முக்கியம் என்றொரு கூற்றம் காணப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் நீண்ட காலமாக அமலில் இருந்த பின்தங்கிய சமுதாயத்தினருக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யக்கூடிய கம்யூனல் ஜியோ செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் வழங்கிய தீர்ப்பு கடும் கொந்தளிப்பை உருவாக்கியிருந்தது. ஆக இந்த நிலையை நன்கு உணர்ந்திருந்த காமராஜர் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தி அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டுவர வைத்திட்டதாகவும், அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த சில மாதங்களிலேயே 1951 அதில் திருத்தம் கொண்டுவர காரணமாக இருந்து பின்தங்கிய சமுதாய மாணவர்கள் கல்வி வேலை வாய்ப்புகளில் பெற்று வந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றுத் தந்தவர் காமராஜர் என்றால் மிகை அல்ல என்ற விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம்.
காமராஜருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்று கூறப்படுகிறது. அதை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை நாங்கள் அரசியல் லலிசல் பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். காமராஜர் ஆட்சி காலத்தில் மின் உற்பத்தியில் வியக்கத்தக்க சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மின் உற்பத்தியிலும் அதை பயன்படுத்துவதிலும் சென்னை மாகாணம் இந்தியாவில் 3வது இடத்தை வகித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது காமராஜர் ஆட்சியில் தான் பெரியார் நீர்மின் உற்பத்தி திட்டம், குந்தா நீர்மின் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டது என்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டலாம். தொடர்ந்து பாருங்கள், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் ரூபாய் 86 கோடி முதலீட்டில் தொடங்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் மின் உற்பத்தியில் மகத்தான சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருந்தன என்ற விடயத்தையும் நாம் ஆழப்பதியலாம். ஆக இன்று 1500 கோடிக்கு மேல் லாபம் ஈட்டித்தரும் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக வளர்ந்திருந்தாலும் கூட, அதாவது பாருங்கள், மின் உற்பத்தி கருவியை பார்வையிடக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இருக்கிறதே தவிர, ஆனால் அதனால் எந்த ஒரு பலனும் இருக்கிறதா என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கிறது என்று பலரின் கருத்தாக இருக்கிறது. ஆக பாருங்கள், சென்னை மாகாணத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக 5 லட்சம் கிலோவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அணுமின் நிலையத்தை கல்பாக்கத்தில் அமைக்க முயற்சிகள் மேற்கொண்ட காமராஜர் இந்திய அரசின் அணுமின் உற்பத்தி துறையை அணுகி இந்த திட்டத்தை பெறுவதில் வெற்றி கண்டும் இருக்கிறார். அதனுடைய பயன்களை தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இன்று வரை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டலாம். காமராஜரின் ஆட்சி பொற்கால ஆட்சி என்று கூறப்படுகிறது இல்லையா? அந்த ஆட்சி பற்றிய சிறப்பை நாங்கள் இன்றைய அரசியல் அலசில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை மாகாணத்தின் பட்ஜெட்டை 1957 தொடக்கம் 58களில் தமிழிலேயே சமர்ப்பித்தவர் அப்படின்னு சொன்னால் அவர் காமராஜர் தான். அந்த பெருமையை பெற்றிருக்கிறார். 1956 தமிழாட்சி மொழிச்சட்டம் கொண்டு வந்ததும் காமராஜர் ஆட்சியில தான். தொடர்ந்து பாருங்கள், 1959 ஜனவரியில் தமிழ் அறிஞர்களை உறுப்பினர்களாக கொண்ட தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டிருந்தது. இந்த அமைப்பின் தலைவராக கல்வி அமைச்சர் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட கல்லூரி பாடங்களை கற்பிக்கக்கூடிய மொழியாக தமிழை கொண்டு வரவும், மலிவான விலையில் உயர்கல்விக்கான பாடநூல்களை தமிழில் வெளியிடவும் இந்த அமைப்பு செயல்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாது தமிழ் பாடநூல் வெளியீட்டுக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழரை பயிற்று மொழியாக கொண்டு படிப்பவர்களுக்கு மாத ஊக்கத்தொகையும் அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமையும் வழங்கப்பட்டிருந்தன. பாடங்கள் தொடர்பான ஆங்கில நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது என்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டலாம். இன்னொரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் கலைச்சொல் அகராதி 1960 வெளியிடப்பட்டது. 1956 மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்டவுடன் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அப்போது வலுவடைந்திருந்தது என்ற விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கேட்டது அரசியல் LSL. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விடயங்களை அரசியல் தடம் உங்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்னிசையால் இதயங்களை இதமாக வருடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் தடத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இலங்கையின் வரலாற்று சுவடுகள். விடுதலை புலிகள் இயக்கம் உதயம். புதிய தமிழ் புலிகள் என்ற பெயரில் இயக்கம் நடத்தி வந்த பிரபாகரன் அதை ஒரு பெரிய இராணுவமாக உருவாக்க முடிவெடுத்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை LTT 1976 மே மாதம் 5 ஆரம்பித்தார். இந்த அமைப்புக்கான சீனத்தையும் அவர் வடிவமைத்திருந்தார். வட்டத்தின் நடுவே கர்ஜனை செய்யும் புலியின் தலை, பின்னணியில் இரு துப்பாக்கிகள், தமிழீழ விடுதலை புலிகள் என்ற எழுத்துக்கு மேலே வட்டத்தை சுற்றிலும் துப்பாக்கி தோட்டாக்கள். இதுதான் விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னமாக காணப்பட்டது. நிர்வாக குழு. இந்த அமைப்பை நிர்வகிக்க 5 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. இராணுவ தளபதி, தலைவர் ஆகிய பொறுப்புகளை பிரபாகரன் ஏற்றார். அவரை தவிர செல்லக்கிளி, நாகராஜா, ஐயர், விஸ்வேஸ்வரன் ஆகியோர் 1வது மத்திய குழுவில் இடம்பெற்றனர். விடுதலை புலிகளுக்கு என்று கடுமையான சட்டத்திட்டங்களை உருவாக்கப்பட்டன. இவர்கள் புகைப்பிடிக்க கூடாது, மது அருந்தக்கூடாது, பாலியல் உறவு கூடாது, குடும்பத்தினுடனான உறவை முறித்துக் கொள்ள வேண்டும், இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறவர்கள் வேறு இயக்கங்களில் சேரக்கூடாது, புதிய இயக்கம் தொடங்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பல்வேறு போராளி குழுக்கள் இருந்தன. அவற்றிலிருந்து மாறுபட்டு
மிகுந்த கட்டுப்பாட்டுடனும் ஒழுக்க நெறிகளுடனும் விடுதலை புலிகள் இயக்கம் செயல்பட வேண்டும் என்று பிரபாகரன் கருதினார். பிரபாகரனின் தந்தை வேலுப்பிள்ளை வெற்றிலைப்பாக்கு கூட போடாதவர். சிறந்த ஒழுக்கத்தை தன் தந்தையிடமிருந்து கற்றதாக பிற்காலத்தில் அவர் கூறியிருந்தார். இலங்கை வரலாற்று சுவடுகள் தொடர்கிறது. செயல் திட்டம். தமிழீழத்தை அடைய ஒரு செயல் திட்டத்தை பிரபாகரன் வகுத்தார். காட்டிக் கொடுக்கும் துரோகிகளை ஒழிக்க வேண்டும். பெலிசுக்கு உளவு சொல்பவர்களை அழிப்பதன் மூலம் நமது திட்டங்களையும் வியூகங்களையும் பெலிசாரும் ராணுவமும் அறிந்து கொள்ள முடியாதபடி தடுக்கலாம். இதுவே நமது வெற்றிக்கு துணை நிற்கும். ஆயுத புரட்சி நடத்தி இலங்கை அரசாங்கத்தை செயல்பட முடியாதபடி முடக்கச் செய்ய வேண்டும். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு கிழக்கு பகுதிகளை ஒருங்கிணைத்து தமிழீழம் அமைப்பதற்கு முதல் படியாக அந்த பகுதிகளில் உள்ள சிங்கள ராணுவ முகாம்களை அழிக்க வேண்டும். அந்த பகுதிகளை விடுதலை புலிகளின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். தமிழீழத்திற்கு முழு சுதந்திரம் பெற்று அங்கு சோசலிச ஜனநாயக குடியரசை நிறுவ வேண்டும் என்ற பல செயல் திட்டத்தை வகுத்தார் பிரபாகரன். தமிழ் ஈழம் வேண்டும் வட்டுக்கோட்டை தீர்மானம். இலங்கை தமிழ் அரசியல்வாதியும் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சந்திரநேரு சந்திரகாந்தன் அவர்கள் இப்போது எங்களோடு இணைந்திருக்கிறார். அதாவது இலங்கை இறுதிப்போர் தொடர்பான பல விடயங்களை எம்மோடு பதிவு செய்ய காத்திருக்கிறார். இப்போது அவரிடம் சில கேள்விகளை நாங்கள் முன்வைக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இப்போது உங்கள்கிட்ட நான் முதல்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால், தந்தை விட்டுட்டு போன இடத்திலிருந்து தமிழ் மக்களுக்கான பணிகளை முன்னெடுப்பேன் அப்படின்ற ஒரு முனைப்புகளோட நீங்க இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கிறீங்க. ஆகவே இந்த தேர்தலில் நீங்க களமிறங்குவதற்கு நிறைய இன்னல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற விடயங்களை நாங்க படிச்சு தெரிஞ்சிருக்கிறோம். அப்படி மிகப்பெரிய இன்னல்கள் உங்களுக்கு என்ன எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? உண்மையா தந்தை என்பதுக்கு பல பாட்டால இருந்து அப்பா, அதுக்கு பிறகு நான். உண்மையை சொல்ல போனா எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள், முக்கியமாக அம்பாறை மாவட்டத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள், எல்லைகள், மற்ற கலாச்சார சீரழிவுகள், பலவிதமான முகங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய போராட்ட ஆயுதங்கள் வர்ணிக்கப்பட்டதுக்கு பின்பு மேலும் பல விதமான அழுத்தங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பல பேர் எங்கள் மாவட்டத்தில் அரசியல் வியாபாரிகள் என்று களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் வியாபாரிகள் என்பது எங்களுக்கு அரசியல் சுனாமி மாதிரி தங்களை மக்கள் மத்தியில காட்டிக் கொள்வதற்காக தாங்கள் மக்களுடைய உண்மையான செல்வன் என்பது போல காட்டிக்கொள்வோம். உண்மையில் சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் சுனாமிக்கு பின்பும் இந்த யுத்தத்துக்கு பின்பும் படைப்புகளுக்கு அனைத்து மக்களும் ஒரு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அனைவரும் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பா விட்டு சென்ற பணிகள் துணிவாகவும் நேர்மையாகவும் நான் செய்து கொண்டு வருகின்றேன். முக்கியமாக இவ்விடத்தில் நான் சொல்ல பெறுவதுன்னா, என்னுடன் இருக்கிற அனைவருக்கும் அது மற்றும் சிகரெட்டோ காசுகளோ ஒன்று அனைவரும் ஒரு வாலண்டியர் சர்வீஸ் சொல்லுவாங்க, சுயேட்சையாக எனக்காக உதவி செய்கிறார்கள். நாங்கள் திட்டமிடல் எந்தெந்த பிரதேசங்களுக்கு போகணும் என்று திட்டமிடுகிறோம். எங்களோட மக்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு நற்செய்தியை எங்களுடைய தாயகம், தேசியம், சுயநிலை உரிமை என்ற அடிப்படையில அதனுடைய வலிமைகள், நாங்கள் பெற்ற வழிகள் என்ற அடிப்படையில நாங்கள் தேர்தலில் இறங்கியிருக்கிறேன். சவால் என்று சொல்லும் பொழுது பல அழுத்தங்கள் இருந்தது. பலவிதமான அழுத்தங்கள் ஆட்சியத்தில் இருந்தாலும் கடைசி நிமிடத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்று பல பேர் இருந்தவர்கள். சிலர் பல வகையில தடுத்திருந்தார்கள், பல கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனா என்ன இருந்தாலும் புலம்பெயர் சமூகமும் பல உண்மையான ஆதரவாளிகள், பல முன்னாள் போராளிகளும் கொடுத்த அழுத்தத்தின் நிமித்தமாக அழுத்தம் அவர்களுடைய ஆதரவாக எனக்கு மீண்டும் களத்தில் குதிப்பதற்கு, அதாவது தேர்தல் களத்தில் குதிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். முதல் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இரண்டாவது முக்கியமாக இதுல எனக்கு செய்ய வேண்டியது கடத்தல் காணாமல் போன அவர்கள் உறவுகளுக்கு ஒரு தீர்வு எடுக்க வேண்டும். இங்கே கருணா
ஒட்டுக்குழுவா இருந்தவர்கள் எங்க மாவட்டத்தில் இருக்கிறார்கள், சுதந்திரமா திரிகிறார்கள். அவர்கள் அவர்கள் கடத்தி சென்ற பிள்ளைகளுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இன்னும் இல்லை. எங்கே என்று கேட்டால் அங்கே ஒரு குவெஸ்சன் மார்க் தான் இருக்கின்றது. ஆகையினால் முதலாவதாக அபிவிருத்தி என்பதற்கு முதல் நீதி எங்களுக்கு தேவை. முதலாவது ஒரு நீதி கிடைக்காத பட்சத்தில் எந்த பெரிய அரசியல்வாதி வந்தாலும் ஒன்றுமே புரிந்த முடியாது. நிச்சயமாக நீங்கள் கூறிய வார்த்தையிலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனசை கூட அப்படியே தைத்திருந்தது. யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளை வைத்து நீங்கள் அரசியல் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான ஒரு கருத்தை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. அது ரொம்பவே என்ன சொல்றது, மனதை ஒரு தைத்த ஒரு கருத்து. ஏன்னு சொன்னால் அரசியல் அப்படின்னு சொன்னாலே அப்படித்தான் அப்படின்னு சொல்லி அனைவரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நான் உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி என்ன கேட்க போறேன் அப்படின்னு சொன்னால், இலங்கையின் இறுதி போர் காலத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய போர் குற்றங்கள் தொடர்பில் நான் சாட்சியம் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வெளியிட்டு இருந்தீங்க ஒரு கருத்தை. இது பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க? உண்மையை சொல்ல போனா பாருங்க, எங்களுக்கு மகத்தான ஒரு போராட்டம் ஒன்று இருந்தது. போராட்டம் என்றது அது ஒரு மக்கள் போராட்டம். எங்க அடக்குமுறை இருக்கிறதோ அங்கிருந்தா போராட்டம் வரும். அப்ப அந்த போராட்டம் கடைசி நிமிடத்தில் சர்வதேசத்தினுடைய ஒத்துழைப்புடன் தோற்கடிக்கப்பட்டது அல்லது ஏதோ ஒரு வகையில் மௌனிக்கப்பட்டது என்று வச்சுக் கொள்வோம். ஆனால் அந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து அழிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா இன்றைக்கு நாங்கள் உண்மையில் அண்மையில் பல பேர் இந்த வாக்கெடுப்பு, இந்த ஐக்கிய நாட்டு சபைக்கு கையெழுத்து ஓட்டை கொடுப்பதற்காக, வாக்கெடுப்பு கொடுப்பதற்காக அந்த இணையதளத்தினூடாக செஞ்ச வேண்டிய நிலைக்கு வந்திருந்தது. கண்டிப்பாக என்னன்னு சொன்னா உணர்வுகள், எங்களோட உணர்வுகளை ஏதோ ஒரு வகையில மழுங்கடிக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு நான் முன் கொடுக்கக்கூடாது. ஐக்கியம் ஒன்றுதான், அகிந்தையும் ஒன்றுதான். ஆனால் நாங்கள் பாருங்க, சரியாக உறுதியாக மன இதோடு இருப்போம் என்று சொன்னால் அந்த இறந்த அனைத்து ஆத்துமாக்களுக்கு நாங்கள் செய்கின்ற கடமை. ஒரு மணி முள்ளி வாய்க்கால் நிகழ்வை மட்டும் அரசியலாக செய்து போட்டு தலையை குனிஞ்சிட்டு கருப்பு பட்டி அணிஞ்சிட்டு அந்த மக்களுக்கு தீர்வு திட்டம் வரணும்ன்றது முக்கியம் இல்லை. எண்ணத்துக்காக நாங்க எதை இழந்தோமோ அந்த இழப்பின் ஊடாக கற்றுக்கொண்ட பாடத்தின் ஊடாக எதிர்காலத்தை திட்டமிடல் அவசியம். ஒருமனே அரசியல் களமாக வடக்கு கிழக்கு மாற்றப்படாது. அந்த ரீதியில தான் கடந்த காலத்தில் இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து தங்கள் வாழ்க்கையிலையும் சொகுசுவா செய்தவர்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நிகழ்வை சேர அளவுக்கு வந்துச்சுன்னா ஒரு பகுதியா போன விஷயம். பிறகுதான் பார்த்தேன், இந்த மண்ணில இருந்து என்னுடைய தருணத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். இந்த இலங்கை தீவுல இருந்து இங்கே நடந்த விடயத்தை நான் சொல்ல வேண்டும். வெளிநாட்டில் இருந்து சொன்னால் அது கோலையாக இருக்கும். இலங்கை தீவில இருந்து நான் சொன்னேன், என்னுடைய இறுதி கட்ட யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். விடுதலை புலிகள் புலித்தேவனவர்கள் சரணடையப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு காரணமாக இருந்தவர் யார் யார் என்ற உடையமே நான் குறிப்பிடக்கூடிய விஷயங்களை நான் எல்லாத்தையும் சொன்ன குறிப்பிட்ட விஷயம். ஆனால் அவர்களுடைய சரணடைவு பற்றி உங்களுக்கு முற்றுமுழுதாக நீங்கள் அறிந்த விடயம் என்ற ஒரு கூற்று காணப்படுகிறது. அதாவது விடுதலை புலிகளின் பொறுப்பில் இருந்த புலித்தேவன் நடேசன் இவர்களுடைய சரணடைதலில் முற்றுமுழுதாகவே உங்களுக்கு அத்தனை தகவல்களும் தெரியும் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. உண்மை. நான் தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் தொடக்கம் அனைவரையும் நான் சந்திச்சிருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் அதை சொன்னால் சொல்வார்கள் அரசியலுக்காக செய்கிறார்கள் என்று. உண்மையை சொல்ல போகின்றேன். உண்மையை எனக்கு சொல்ல வேண்டிய காலம் வரும். மேலும் பல விடயங்களை நான் சொல்ல வேண்டிய வந்தார்கள். அதுக்கான நீதிக்காக நான் தொடர்ந்து போராடுவேன். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தா சரி, இல்லாது எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து என்னுடைய போராட்டம் தொடங்கி கொண்டிருக்கும். ஆனால் அந்த சரணடை, அதாவது நம்பிக்கை வைத்து சர்வதேசத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் சரணடையை உறுதி செய்யப்பட்ட பின்பு, அடைந்த பின்பு சுட்டுக்கொலை செய்யப்பட்டது உண்மையில இன்டர்நேஷனல் ஒரு war crime என்று தான் நான் சொல்ல முடியும். அதை பற்றி தெரியாதவர்கள் பேப்பரில் வாசித்து விட்டு, மீடியாக்கள் மூலம் வாசித்து விட்டு அது சம்பந்தமாக கதைச்சவர்கள் என்று தாங்கள் ஏதோ அதற்கு தீர்வு திட்டத்தை வாங்கி தருவதாக நடிக்கிறார். இந்த நடிகர்கள் நம்ம மத்தியில் இருக்க மட்டும் எங்களுக்கு எந்த விதமான தீர்வு திட்டம் கிடைக்கும். ஆனால் நான் என்னுடைய சாட்சி சொல்லுவேன், அதில் எந்த மாற்றம் கிடையாது. பதவி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சரி, இது என்னுடைய கடமை.
அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதாவது இலங்கையின் இந்த இறுதிக்கட்ட யுத்தத்திற்கு பெரும்பாலும் அதாவது வழிகோலியவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க யார, அதாவது எந்த நாட நீங்க குறிப்பிட்டு நீங்க சொல்ல போறீங்க? எந்த நாடு நமக்கு உதவி செய்யல என்று பார்த்தா அந்த நாடுகளை விடுக்க அனைத்து நாடு இந்தியா. இப்ப எந்த நாடு உதவி செய்யல அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தால் அனைத்து உலகமும் கண்களை இறுக்கித்தான் மூடி இருந்தது. எந்த ஒரு நாடும் கண்களை திறந்திருந்தால் ஏதாவது மக்களுக்கு, எங்களுடைய மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் இல்லையா? அது உண்மை. இன்றைக்கு ஒரு பாருங்க, ஒரு வலி கையில் ஒரு நகத்தில் ஒரு துண்டு போனாலே எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க. யோசிச்சு பாருங்க. ஐயோ, அதன் ஃப்ரெண்டுக்கு அடிப்பீங்க, எஸ்பில போடுவீங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, இல்லாட்டி வேற ஏதாவது செய்வாங்க. ஆனா சின்ன சின்ன பிள்ளையில கொத்தா கொலை செய்யக்குள்ள நீங்க எங்க ஐயா எல்லாரும் போயிருந்தாங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் பார்த்திருந்தது. அப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்க போனா இந்தியாவினுடைய அனுசரணையுடைய அனைத்து விடயங்களும் நடந்ததுன்னு நான் சொல்ல. தொப்புள் இல்லாத கொடி என்று நாங்கள் பேசுவதை விட இந்த சர்வதேசத்தினுடைய ஒரு சூழ்ச்சியில் எங்களுடைய போராட்டம் மழுங்கடிக்கப்பட்டது. மழுங்கடிக்கப்பட்டதன் பின்புதான் சர்வதேசம் உணர்ந்து கொண்டது இது உண்மையான ஒரு போராட்டம். மக்களுக்காக, நாங்கள் எங்களுக்காக, எங்கள் உரிமைக்காக ஒரு போராட்டம். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட உயிர் பலிகள் அங்கே கொடுக்கப்பட்டன. அந்த உயிர் பலிகள் அனைத்தும் மண்ணுக்கு போட்ட ஒரு காணிக்கைகள், பூ என்று சொல்லலாம். அந்த பூக்களினுடைய ரத்தங்கள் தான் அந்த பூக்கள் இரத்த வடிவத்தில் துவைக்கப்பட்ட பூக்கள். ஆகிய இன்று சர்வதேசம் எங்கள் பக்கம் திரும்பி பார்த்திருக்கின்றது. ஆனால் இந்த சர்வதேசம் மட்டும் நம்ப முடியாது. இன்றைக்கு மன்னாரிலோ அல்லது இல்ல கிழக்கு மாநிலம் வடக்கு எண்ணெய் திணறுகள் இருந்திருக்கும் தாழ் மக்களுக்கு இன்றைக்கு அரசியல் தீர்வு வந்திருக்கு. ஆனால் நாங்கள் பலம் பொருத்தீராக இருந்தால் மட்டும்தான் சர்வதேசம் எங்களோட நிற்கும். நாங்கள் வெறுமனே மேடை அரசியலை செய்து போட்டு வெறுமனே வாய் வீச்சுகளை கழித்து போட்டு இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் எங்களோட மக்களை நாங்கள் பலவீனப்படுத்துகின்ற ஒரு முறையைத்தான் நாங்கள் பார்க்க முடியும். ஒற்றுமையா இருந்து நாங்கள் போராட வேண்டிய சட்டத்தில் பிரிந்து நின்று நாங்கள் எந்த விஷயத்தையும் நாங்கள் நிற்கக்கூடாது. உண்மைதான். அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மஹிந்த ராஜபக்ஷவின் மீள் வருகை, அதாவது இந்த மீள் பிரசன்னம், அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமானது அல்ல என்ற ஒரு புறம் இருந்தாலும் கூட மஹிந்தவின் மீள் பிரசன்னம் பற்றி நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? என் திடீரென்று இந்த ஒரு கேள்வி. உங்களோட கேளுங்க, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? ஓ லெவல் படிச்சு கேம்பஸ் எல்லாம் போயிருப்பீங்க. நானு சரிங்க, ஒரு சும்மா இப்படி சொல்லுவாங்க, ஒரு ஆள் ஓ லெவல் போய் கேம்பஸ் படிச்சு முடிச்சு கொள்ளு போட்டு மீண்டும் ஓ லெவல் எடுத்து போட்டு அந்த மார்க் சரியில்லை, நான் கேம்பஸ் போனவன் நான் ஏற்கனவே நான் கேம்பஸ் போய் யூனிவர்சிட்டி போனேன், எனக்கு இந்த ஓ லெவல் மார்க் கூட அது என்ன கூட்டித்தான் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நல்ல ஒரு சிறந்த உதாரணம் வந்து சொல்றீங்க. இதுதான் நான் சொல்லுவேன், இதுதான் மஹிந்தவினுடைய வரவு. சரி, மீண்டும் அவர் ஓர் லெவல் வெளியே வந்திருக்காரு. அதுதான், அதாவது இனிமேலாவது எங்களுடைய மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? விடிவு காலம் பிறக்கும் என்பது நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்மட மக்கள் எப்படி ஒற்றுமையா இருந்து வேலை செய்யறாங்க என்பதை பொறுத்து தான் அந்த விடிவால நம்ம கையில் கிடைக்குமா. எனக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்ற பெரிய உதாரணம் எடுத்தோன்னு இஸ்ரவேலை பத்தி பேசுவாங்க. இஸ்ரவேலுடைய மக்கள் எங்க இருந்தாலும் இது ஒரு வகையில ஒற்றுமையா இருப்பார்கள். ஆனா எங்களுக்குள்ள அறப்படிக்க எல்லாரும் அதிமேதாவிகள் இருக்க, அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்க மட்டும் எல்லாருக்கும் முன் தவிரதான் போதும். நாங்க தான் தேசியம் காயம் சோர்ந்த உரிமை, நான் களத்தில் நின்றேன் குளத்தில் நின்றேன் என்று மக்கள் சும்மா காட்டிக் கொண்டு இப்படியான ஆக்கலாம் விலக்கி போட்டு உண்மையாக உணர்வு பூர்வமாக அந்த வீர மக்கள் எங்களை விட்டு பிரிஞ்ச ஆற்று மக்களுக்கு நாங்க செய்யற உண்மையான நன்றி கடன் என்று சொன்னா பாருங்க. ஒற்றுமையா நின்று ஒரு குரல், ஒருமித்த குரல்ல அந்த ஒன் நம்பர்ல ஒரு குடையின் கீழ் நாங்க வேலை செய்யும் என்று சொன்னா எங்கட பக்கம் சர்வதேசம் இல்லை, எல்லாரும் எங்களோட இருக்காங்களோ. இந்த இனம் ஒற்றுமையா இருக்கின்றது. இவர்களுக்கு ஒரு நியாயம் வர வேண்டும். ஒருமித்த குரலுக்கு கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் எல்லாம் தெரியும். நாங்க சொல்ல தேவை, எங்களுக்கு தலைக்கு மேலே நாங்க நடந்து போனாலும் கை மீது எங்களை பின்தொடர்ந்து வார காலம். இப்படி இருந்தும் நடந்தது நடக்காதது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நடக்க போறது கூட இன்றைக்கு உன்னிப்பாக பல உளவுத்துறைகள் பார்த்து கொண்டிருக்கின்றன சர்வதேச. அதனால எங்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த வேறுபாடுகளை கலந்து
நிற மத விதிகள் இல்லாம ஒரு ஒருமித்த குரலாக எங்களை போராட்டத்தை மண்ணை மீட்டெடுக்கிற போரில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னா அதுதான் எங்களுக்கு வெற்றி. நிச்சயமாக ஒற்றுமையே என்றுமே வலிமை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்காக தத்த உங்களுக்கு இனிமையான ஒரு நன்றியை முகில் FM தெரிவித்துக் கொள்கிறது. அதை விட மிகப்பெரிய ஆழமான கருத்துக்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு விடிவு காலம் பிறந்தது அப்படின்னு சொன்னா அது எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே நாங்கள் கருத வேண்டும். நன்றி என்ன நன்றி. நன்றி. என்னை மதித்து இந்த நேரத்தில் எனக்கு அழைத்து என்னையும் போட்டி கண்டதுக்கு நன்றி. எனக்கு சொன்ன ஆதரவை தாருங்கள். அதே போல் பல பேர் போட்டியிட அவர்களுக்கு எங்களுடைய பலத்தை கிடைக்க வேண்டும், எங்கள் ஒற்றுமை சிறந்து வளர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இந்த கடவுளுக்கு பிரார்த்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழில். உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் தந்த உங்களுக்கு இனிமையான ஒரு நன்றி. இன்றைய அரசியல் திடம் நிகழ்ச்சியை செவிமடுத்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையானதொரு நன்றி நன்றி நன்றி. அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெற்ற செல்லும் நான் பிரியமுடன் பாரதி. கடவுளாகவும் வேண்டாம், மிருகமாகவும் வேண்டாம், மனிதனாக வாழ்ந்தால் போதும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை.